அடுத்த ஆளுக்கு உப்பு போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்காது. ஆனா இருந்தாலும் மணியனே அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து உப்பு கரெக்டா இருக்கு சாப்பிடணும். ஆனா அடுத்தவங்க இல்லனே நீங்க பண்ற தப்புங்கிறத சொல்றேன். சப்போர்ட் அதுதான் நானும் சொல்றேன். உயிரோடனா ஊசிடுவாங்களா? ஊர்பட்டப்பட அனுப்பிச்சு எங்க அதுக்குள்ளயா அங்கே போச்சுனாங்க இதுக்குள்ள பார்த்துக்கோங்க. அன்னைக்கு நாங்கள் சாதா இலை தான் வாங்கிட்டு இருந்தோமா? சார்ஜ் போட்டு மட்டை இருக்காங்க. சும்மா அந்த ஒரு 6 வீக்கு உள்ளது இருக்கு. வத்தல்லாம் போடுங்க. வத்தல்லாம் உடனே காஞ்சிரும். காஞ்சிருச்சு. என்ன வெங்காயம் போட்டு விடு. வெங்காயத்தை அப்புறம் போடுங்க. கறியை போடுங்க. ஏய் அளவு பார்த்து கூட. உப்பு கொஞ்சம் எடுத்தாச்சு. நாளைக்கு ரம்ஜான் தானே. யார் முஸ்லீம் இங்க யாராவது இருக்கீங்களா? பாய் அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் நாளைக்கு என்ன பிரியாணியா? பேசாதீங்க, வாயில் ஊற்றி வைங்க. ஒன்னா போட்டுட்டு கொட்டி விடுங்க. அல்லே போடுங்க. அது கிண்டிக்கு வர்ற அவரு எரிஞ்சிருமா? கரண்டி உடைஞ்சு. கரண்டி எடுத்துக்கிறாது. அது உடையாதப்பா. நெளியுது. துணி இல்லையா தம்பி? துணி வேண்டாம். ஆமா உங்க கையில் விட்டா என் மூஞ்சி தான். மஞ்சப்பொடி போடணும். அது உப்பு போட்டுருங்களா? போடுங்க. வெங்காயம் போடவில்லை. உப்புல தான் சீக்கிரம் வேகும். வெங்காயம் என்ன நறுக்கு. இதை வேண்டா எல்லாம் சாப்பிட்றது வச்சுக்கிட்டு 200 ரூபா ஞாயிற்றுக்கிழமை கண்டா வாக்கப்பட்டு மாற முடியல. நேரத்தில் நம்மளுக்கு எங்கே போகணும்? 3 மணிக்கு வரணும். இது ஒரு மீனுக்கு வேலை இருக்கு. என்ன வாங்க? சரி ரைட் ஓகே. வெங்காயம் வாங்கிட்டு வைக்கல. பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ. அவன் இப்போ வரமாட்டியா? அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு இது போகணும்டா. ஊசு பச்சை வெங்காயத்தையே அடிக்க போறியா? அதுவும் நல்லா இருக்கும். அடிச்சு எவ்வளோ தைரியமாக ஏற்காம சமைச்சிருக்கேன். போதும் வெங்காயம். வெங்காயம் போதும்ண்ணா. போதுங்களா? வெளியில் தள்ளுவான். அது உடஞ்சிரும். அதெல்லாம் ரீ ரெக்கார்டிங்ல தான் பண்ணணும். கடையை உள்ள வைக்க முடியாது. அதனோட நின்று எறிந்தாடே. அந்த கட்டை வைக்கல நின்று எறிந்த நண்பர்களே. நம்ம என்ன பார்க்க
வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏதோ உப்பு கறியா. ஆனால் என்ன கறின்னு எங்களால் சொல்ல முடியாது இப்போதைக்கு. சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். சொல்லு, நீ மாட்டில் வெந்துருச்சு நீ நான் சொல்லக்கூடாது. வேகலை பாட்டில் கொட்டாது. இப்போ கொட்டுவோம். அது மெடிக்கல் ஷாப்பில் தானே விற்கிது. சரிண்ணே, ரைட்ண்ணே. பார்லி தண்ணி ஏன் வெளியில் அடுத்த ஆளுக்கு உப்பு போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் மணியனே அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து உப்பு கரெக்டா இருக்கு சாப்பிடணும். ஆனா அடுத்தவங்க இல்லனே, நீங்க பண்ற தப்புங்கிறத சப்போர்ட். அதுதான் நானும் சொல்றேன். அள்ளி வச்சு அந்த வந்துட்டு எலும்பு எலும்பு போட்டு இருப்போம். சட்டியை கழுவி வீட்டுக்கு கொண்டு வாங்கடா சொல்லி நம்ம பாட்டில் வீட்டுக்கு போவோம். எதை செஞ்சாலும் மனிதாண்டா உருப்படியாக செய்கிறேன். உண்மையிலே நல்ல மனுஷன் அவர் தான். மனசெல்லாம் துண்டு ஓடிடுவார். மனிதன் கலைக்கு நீ அப்படியே அதை இந்த அந்த கட்டத்துக்கு அந்த ஓரத்தில் போட்டு அமர்த்திடுங்க. வேலி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நாளப்பனா நான் அப்போ என்ன இப்படித்தானே சொல்லும் மணி அப்படிலாம் அந்த ஒழுத்து போட்டு அதே வச்சு வெட்டுறா. சும்மா வெட்டு சும்மா அதுலேயே மேலே வச்சு விட்டுங்க. மேலே வச்சு விட்டுறா தாண்டா உனக்கு. எவ்வளோ அருமையான வெட்டு. சிறுசாக இருக்குல்ல, அதுதான் சரி. இந்த இப்போ வருது, காக்கில் வருது. எதுக்கு ஜூம் பண்ணுற? ஜூம் பண்ணல, போட்டேன். எல்லாரும் கல்யாணம் ஆனது தானே. என்ன ஆச்சரியமா பார்க்கல. செய்கிற இவ்வளோ ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படியா? குரல் விட்றா நப்பம்ட. அதாவது அப்படியே கேட்டாப்பே இல்லை. இது கேட்றா அங்கே இருக்காது. எங்கிட்ட சுற்றி இருக்குது. அந்த 3 நாள் போயிடும். சொன்னாப்ல 11 பண்ணியாச்சு. வண்டி சொல்லியாச்சு. அந்த 3 நாள் போயிடும். அது என் வண்டி, நம்ம வண்டி ரெடி தான். ஆனால் என்ன கரண்ட் அடுப்பு குக்கர் இதெல்லாம் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதாவது ரெடி பண்ணிக்கலாம். கரண்ட் அடுப்பு இந்த கண்டு பார்த்தியா நைட்டு இந்த சின்ன கேஸ் போட்டு இது பண்ணுறாங்க. அது வாங்குமா? ஏன்னா ஒரு மினி கேஸ் ரொம்ப இங்கே வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம். மதுரையில் கம்மியாக தரேன் நான். நாளைக்கு போய் சார் சொல்லவா? சொல்லுங்க, வாங்கிடும். அவர் வயசு என்ன? அவர் வயசு என்னடா செத்த இந்த மாதிரி கழு கழு எங்கே பாருங்க மணியான தான் கழு நீட்டாக கழுவி எடுத்துட்டா. 34 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்காம இருக்கு பத்தியா? நீ பார்த்துடாத அந்த வீடியோவை. இல்லை, ஆஸ்பத்திரியில் பார்த்தேன். பாதி ஓடி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு தான் பின்னாடி கூட சொல்லிட்டாங்க. என்னைக்கும் சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு கீழே தான் கேஸ். சும்மா வர்ற கேஸ் 2 கிலோ 1 கிலோலாம் சும்மாவே இல்லை. 4 அது கூட நம்ம மாற்றி வச்சுக்கலாம். 4 கிலோ ஏற்றிக்கிறோம். 4 கிலோ எவ்வளோ வரப்போகுது? ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே கிளம்பி போகிறோம். அப்போ போகிறோம், சாப்பிட்றோம். இப்போ போய் வீட்டில் போய் சாப்பிட்டு 4 கிலோ 1 முளை